ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேயே பேசுறேன். உங்க கையில இப்ப மொபைல் போன் இருக்குல்ல, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கடந்த மாதம் உங்க எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு வந்துச்சு? 800 ரூபாய், 1200, 2000, 6000. என்னுடைய கடந்த 3 பில் 14000, 17000, 28000. அந்த பணம் எங்க போகுதுன்னு தெரியுமா? எல்லாமே தமிழ்நாட்டு மின் வாரியத்துக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்க. டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது, வயருக்கு போகுது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போகுதுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பில்லுல ஒரு பங்கு, ஒரு குறிப்பிட்ட பங்கு வேற ஒரு இடத்துக்கு, வேற ஒரு நபருக்கு, வேற ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கு. யாருடைய பாக்கெட்டுக்கு போயிருக்குன்னு நான் சொல்ல வேண்டியதே இல்ல. மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லி இருக்கு. சிபிஐ விசாரிக்குது. பல 1000 கோடின்னு ஒரு எக்ஸாக்ட் நம்பர் இன்னைக்கு நீதிமன்ற ரெக்கார்ட்ல இருக்கு. ஆனா இன்னைக்கு இந்த நிமிடம் அந்த ரெக்கார்டை யாரோ அழிக்க பாக்குறாங்க. தமிழ்நாட்டு மின் வாரிய ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து 18 ஹார்ட் டிஸ்க் காணாம போயிருக்கு. நேற்று காலையில அந்த நியூஸ் பிரேக் ஆகிற அதே நேரத்துல இன் பேரலல் அந்த 500 கோடி 1000 கோடி ஊழல் கதையுடைய மெயின் கேரக்டர் பிரஸ்ல நின்னு பேசுறாரு. தைரியமாக சொல்றாரு, நான் பயப்படல. பயப்படாத ஒருத்தன் எவிடன்ஸை மறைப்பானா? அந்த கேள்விக்கு இந்த வீடியோ முடியும் போது நீங்களே பதில் சொல்வீங்க. 2021ஆம் ஆண்டில் டிஎம்கே ஆட்சிக்கு வந்தது. வி செந்தில் பாலாஜி, உத்தமன் செந்தில் பாலாஜி எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ஆனாரு. மின் வாரியம், மின் சப்ளை நிறுவனம், சோலார் அலோகேஷன், நிலக்கரி பர்ச்சேஸ் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய மொத்த மின்சாரத்துறையும் ஒரே ஒரு ஆளுடைய கையில இருந்தது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிள் விஷயம் கேட்கணும். உங்க தெரு கார்னர்ல இருக்கக்கூடிய அந்த பச்சை நிற டிரான்ஸ்ஃபார்மர் பாக்ஸ், அதனுடைய விலை என்னன்னு தெரியுமா? 7 லட்சம் ரூபாய். அதிகபட்சம் 8 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல எங்கேயுமே இதைவிட அதிகமான விலையில ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் விற்கப்படல. இதை தயாரிக்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க, மார்க்கெட்ல போய் கேளுங்க, யாருமே மறுக்க மாட்டாங்க. ஆனா செந்தில் பாலாஜி மினிஸ்டர் ஆனதும் அதே டிரான்ஸ்ஃபார்மர் 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டிருக்கு நம்ம அரசாங்கத்தால. 7 லட்சம் விலையுள்ள பொருளை 13 லட்சத்துக்கு வாங்கினா கூடுதல் போன 6 லட்சம் எங்க போச்சு? இந்த துறையால வாங்கப்பட்டது 1-2 டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். 45,800 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் தமிழ்நாட்டு அரசாங்கம் வாங்கி இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் 5-6 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா. கணக்கு போடுங்க. 45,800 என்று மினிமம் 5 லட்சமே போடுவோம். 397 கோடி ரூபாய். உங்க பணம், ஏன் பணம், நம்ம எல்லாருடைய பணம் காலி. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி நடந்துச்சுன்னு யாருமே உங்களுக்கு சொல்லல. டெண்டர் ப்ராசஸ்ல என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் கேளுங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓ கடந்த அரசின் 1182 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள 10 டெண்டர்ஸ் ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கறாங்க. 20க்கும் அதிகமான கம்பெனிஸ் பிட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரும் கோட் பண்ணி அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? 10 டெண்டர்ஸ் எல்லாருமே கோட் பண்ணி இருக்கக்கூடிய பணம் எக்ஸாக்ட்லி சேம் அமௌண்ட். 1 ரூபாய் கூட வித்தியாசம் கிடையாது. இது பாசிபிளா? டெண்டர்னா காம்படிஷன் இருக்கணும், விலையில போட்டி நடக்கணும். அப்பதான் நமது அரசுக்கு குறைந்த விலையில எல்லாமே கிடைக்கும். அதுதான் சிஸ்டம். ஆனா இங்க எல்லாருமே ஒரே விலை. இதுக்கு ஒரே ஒரு எக்ஸ்பிளனேஷன் மட்டும்தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாரோ ஒருத்தர் அந்த நம்பரை இந்த 10 கம்பெனிக்குமே சொல்லியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அதே அமௌண்ட்டை போடுறாங்க. அதுக்குன்னு அவர்களுக்கு ஒரு கமிஷன். அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பணம், அந்த கொள்ளை பிரிஞ்சு போகுது. மெட்ராஸ் ஹைகோர்ட் இதை பார்த்து கேள்வி கேட்குது. ஃபைல் சிபிஐ கிட்ட போகுது. இப்ப நீங்க கேட்பீங்க, எஸ்கே இது டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும்தானா? இல்ல ஃப்ரெண்ட்ஸ், சோலார் செக்டரை பாருங்க. தமிழ்நாட்டில் சோலார் பிளான்ட் போடணும்னா ஒரே ஒரு மெகா வாட்டுக்கு 25 லட்சம் முதல் 30 லட்சம் வரை புரோக்கர் கிட்ட லஞ்சம் கொடுக்கணும். அப்பதான் அரசு சார்பான இடத்துல இந்த ஃபைல் மூவ் ஆகும். அப்பதான் அப்ரூவல் கிடைக்கும். வேற யாருமே இந்த 25 லட்சம் 30 லட்சம் கொடுக்காத வேற யாரும் சோலார் போடுவதற்கு முயற்சி செஞ்சா அந்த அப்ளிகேஷன் பிளாக் ஆயிடும். யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், 1 மெகாவாட்டுக்கே 30 லட்சம் ரூபாய் லஞ்சம். எத்தனை நேர்மையான மனிதர்கள், நிறுவனங்கள், தொழில் தொடங்க ஆசைப்படுற தனிப்பட்ட நபர்கள் இதை பார்த்து திரும்பி போயிருப்பாங்க தெரியுமா? எத்தனை மெகாவாட் சோலார் தமிழ்நாட்டில் ஆட் ஆயிருக்கும் தெரியுமா? அந்த எலக்ட்ரிசிட்டி உங்க வீட்டுக்கு வந்திருக்கும், உங்க பவர் கட் போயிருக்கும். ஆனா போகல. உங்க பவர் கட், நம்ம எல்லாரும் வீட்டிலையும் வரக்கூடிய பவர் கட், அது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. அது ஒரே ஒரு ஆளுடைய கொள்ளையோடைய சைடு எஃபெக்ட். அது மட்டும் இல்ல,
1330 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலக்கரி டெண்டர்ல இருக்கக்கூடிய மேல் பிராக்டிஸ் பற்றிய டீடைல்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் வழியாக போகுது. அது போனதுனால அந்த டெண்டர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ண வேண்டியதாச்சு. ஒரே ஒரு முறைகேடு, டோட்டல் இர்ரெகுலாரிட்டிஸ், எல்லாமே முறைகேடுகள். அதுவும் அதே காலகட்டம், அதே மினிஸ்டர், அதே டிரான்ஸ்ஃபார்மர், அதே சோலார், அதே கோல், மூணுமே ஒரே துறை, மூணுமே ஒரே அமைச்சர், 5 வருடம். இந்த 3 ஊழலையுமே நீங்க தெளிவாக உற்று நோக்கி பாருங்க, ஒரு காமன் த்ரெட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த த்ரெட் என்னன்னா, இந்த மொத்த கொள்ளையுடைய ப்ரூஃப், டாக்குமெண்ட்ஸ், ரெக்கார்ட்ஸ், பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ், டெண்டர் ஃபைல்ஸ் எல்லாமே ஒரே ஒரு இடத்துல இருக்கு. தமிழ்நாட்டு மின்சார வாரிய ஹெட் குவார்ட்டர்ஸ்ல சென்னையில் இது இருந்தது. எங்க இருந்தது? ஹார்ட் டிஸ்க்ல இருந்தது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று என்ன நடந்திருக்கு பாருங்க. எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் சார்? இது சென்னை தான் ஹெட் ஆஃபீஸில் மட்டும்தான் இந்த மாதிரியான இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ மற்ற இடத்துல பெரிய அளவில் டேட்டாக்கள், அதாவது இது மாதிரியான கிரிட்டிக்கல் டேட்டா, இந்த மாதிரி டெண்டர் சம்மந்தப்பட்ட டேட்டாக்கள் மற்ற இடத்துல இல்லை, ஹெட் ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்கு. கவுண்ட் எவ்வளவு சார்? ஹார்ட் டிஸ்க் ஏதாவது கவுண்ட்? இது வரைக்கும் 18 ஹார்ட் டிஸ்க்கு ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ரேண்டமா போயிருக்கு. ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ரேண்டமா போயிருக்கு. ஸோ அதுக்கான கணக்கீடுகள் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்து 18 ஹார்ட் டிஸ்க் காணாம போயிருக்கு. நேற்று காலையில் ரேண்டமா போகல. அந்த கட்டிடத்தில் இருந்த ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் டெண்டர் டேட்டா இருந்த செக்ஷன், பர்ச்சேஸ் ரெக்கார்ட்ஸ் இருந்த ஃப்ளோர், சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல மென்ஷன் ஆன டாக்குமெண்ட்ஸ் இருந்த இடம் சிஸ்டமேட்டிக்கா ப்ரீ பிளான்டா போயிருக்கு. மினிஸ்டர் நிர்மல்குமார் இன்னைக்கு ஊடகத்துல நின்று சொல்லுறாரு, ஹார்ட் டிஸ்க் எடுத்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கு. யாருக்காக எடுத்தாங்க அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிப்போம், விசாரிக்கிறோம். உள்ள இருந்து யாரோ இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில பேர் ஏற்கனவே அரெஸ்ட் ஆயிட்டாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெங்களூர்ல ஒருத்தன் அரெஸ்ட் ஆயிருக்கிறான் இன்னைக்கு விடியற் காலையில். சிசிடிவி ரிவ்யூஸ் நடக்குது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் கேட்டதுமே திமுகவை சேர்ந்த செந்தில் பாலாஜி என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க இன்னைக்கு மின்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி அதை காணா இதை காணா, அந்த தவறுகள் நடந்திருக்கு, இந்த தவறு நடந்து, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி பொதுவெளியில ஒரு பதட்டத்தை உருவாக்கி அது எதையோ தேடுவதற்கான முயற்சிகள் எடுத்து இந்த மாதிரி போறதுல ஒரு நாளும் திமுக எல்லாம் பயப்படாது. ஒரு நாளும் திமுக பயப்படாது. அப்படிப்பட்ட இயக்கம் அல்ல திமுக. மிஸ்ஸாவை கண்டு பயப்படாத, அஞ்சாத ஒரு இயக்கம் திமுக. திமுக இருக்கிறவங்க எல்லாம் ஜெயில கண்டு பயந்தது கிடையாது, ஒரு நாளும் பயப்பட போறதும் கிடையாது. இவங்களுக்கு வேணா பயந்துகிட்டு விமான நிலையத்துல ஓடி போய் பிளைட் ஏறி பிடிச்சு ஆறுதல் சொல்ல கூட, பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறது கூட தைரியம் இல்லாத ஆட்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உட்பட முதலமைச்சர் வரை. அதனால நீங்க அப்படிப்பட்ட அவங்களோட சேர்த்துல பார்க்க வேண்டியதில்லை. நாங்க தைரியமா இந்த அரசு செய்கின்ற தவறுகளை மக்கள் மன்றத்திலையும் சொல்லுவோம், சட்டமன்றத்திலையும். மினிஸ்டரை த்ரெட்டன் பண்ணி ஹார்ட் டிஸ்கை எடுத்திருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் தமிழ்நாட்டில் சரியில்லை. இன்னைக்கு பாருங்க, யாருடைய காலத்துல இந்த கரப்ஷன் நடந்துச்சு? யாருக்கு மேல இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடக்கு? யாருடைய ஆட்சியில் அந்த டேட்டா உருவாச்சு? அவரே இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் சரியில்லை அப்படின்னு பேசுறார். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதே நாள், அந்த ஹார்ட் டிஸ்க் போன அதே நாள் நேற்று இதே இந்த செந்தில் பாலாஜி பிரஸ் மீட் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? டிஎம்கே மெம்பர்ஸ் லீகல் கேஸுக்கெல்லாம் பயப்படல, நான் பயப்படல எப்படின்னு பப்ளிக்காக ரிப்போர்ட் கொடுக்கிறாரு, பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல பேசுறாரு. இப்ப நீங்க யோசிங்க, உண்மையிலேயே பயம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? கோர்ட்ல நின்று ஃபைட் பண்ணுவான், எவிடன்ஸை ஃபேஸ் பண்ணுவான், விசாரிங்க நான் ரெடின்னு சொல்லுவான். ஆனா இங்க என்ன நடக்குது? டேட்டா ஹைட் ஆகுது, ஹார்ட் டிஸ்க் திருட்டு போகுது, அதே நேரத்தில் பயம் இல்லை அப்படின்னு பேரலா சொல்றாங்க. இது கரேஜ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது பேனிக்குடைய உச்சகட்டம், இது பேனிக்குடைய முகம். குற்றவாளி எப்போதுமே கூச்சலிடுவான், அப்பாவி மௌனமாக நிற்பான். யார் சொன்னது தெரியுமா? பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சாணக்கியா சொன்னது. இன்னைக்கு யார் கூச்சலிடுறாங்கன்னு நீங்களே பாருங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும். இந்த ஹார்ட் டிஸ்க் திருட்டு நடக்கும்னு செந்தில் பாலாஜிக்கு தெரியுமா இல்லையா? நான் சொல்ல மாட்டேன். அதுக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு புதிய கவர்மெண்ட் வந்து ஆடிட் ஆரம்பிக்கும் போது, கணக்கு ஆரம்பிக்கும் போது, இந்த கரப்ட் சிஸ்டம்ல இருந்த ஆட்கள் எல்லாருமே பேனிக் ஆவாங்க. அது இப்ப நடக்குது. அது ஹியூமன் நேச்சர். அவங்களுடைய முதல் இன்ஸ்டிங்க்ட் என்னவாக இருக்கும்? அவங்க சம்பந்தப்பட்ட ஆதாரங்கள், எவிடன்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. இது நாம இப்ப பார்க்கறது கிடையாது. வரலாற்றில் நாம திருப்பி
பார்த்தது ஹிஸ்டரி அதை திரும்ப திரும்ப சொல்லுது. 2G ஸ்கேம்ல ஃபைல்ஸ் வந்து ஷ்ரெட் ஆச்சு, அழிச்சாங்க. கோல் ஸ்கேம்ல, நிலக்கரி ஸ்கேம்ல டாக்குமெண்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆச்சு திடீர்னு. CWG கேஸ் தெரியுமா, அதுல திடீர்னு ஹார்ட் டிரைவே ஃபார்மேட் ஆயிடுச்சு. இது நடந்த எல்லா தடவையுமே, எல்லா முறையுமே இவர்களுடைய அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆச்சு. ஏன் தெரியுமா? ஒரே ஒரு காரணம், டிஜிட்டல் ட்ரெயில் எப்போதுமே போகாது. டிஜிட்டல் ட்ரெயில்னா இங்க பாருங்க, இன்னைக்கு மனிதன் நடந்து போற இடத்துல அவனுடைய காலச்சாளம் இருக்குது. அதே மாதிரி இவங்க இந்த கோல்மால் செஞ்ச எல்லாருடைய டிஜிட்டல் ஃபுட்டேஜ், இவர்களுடைய டிஜிட்டல் ட்ரெயில் எல்லா பக்கமுமே பதிவாகியிருக்கும். இவங்க எந்த அடையாளத்தை அழிச்சாலும் மொத்த சிஸ்டமுமே இவங்களை கேப்சர் பண்ணியிருக்கக்கூடிய CCTV ஃபுட்டேஜை இவங்களால அழிக்க முடியுமா? பேங்க் டிரான்ஸ்ஃபர் ரெக்கார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது மொத்தமாக அழிக்க முடியுமா? இதுக்கு எல்லாத்துக்குமே CBI கிட்ட செப்பரேட் காப்பி ஏற்கனவே இருக்கு. ஸோ இப்போ அந்த அடையாளங்களும் அந்த ஆதாரங்களும் திடீர்னு அழிஞ்சு போனா அதுவே CBIக்கு ஒரு ஆதாரம். ஏற்கனவே நான் ஒரு NGO சொன்னேன்ல, அந்த NGO கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் ஏற்கனவே இருக்கு. கோர்ட்டில் எவிடன்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டு ஹைகோர்ட்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஏற்கனவே இந்த டாக்குமெண்ட்ஸ் பதிவாகி இருக்கு. பேக்கப் காப்பீஸ் வந்து இப்ப நிர்மல் குமார் வந்து ரிகவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு 18 ஹார்ட் டிஸ்க் போச்சு. ஆனா ஒவ்வொருத்தரா ஆங்காங்கே அரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பெங்களூர்ல ஒருத்தன் ஓடி போயிருக்கிறான்னா அவன் ஒருத்தனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சு கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டாலே போதும், எல்லாமே வெளியே வந்துடும். அந்த ஒரு கைது மொத்த செயினையுமே உள்ள இழுத்து போடும். ஆனா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு பார்ட் இருக்கு. இன்னைக்கு தாவேகா கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த டெண்டர் பாலிசியை மாத்துது. மேனுஃபேக்சரர் ரேட் எந்த பொருளாக இருந்தாலும் தயாரிப்பாளருடைய விலையை செக் பண்ணுது. அதுக்கு எதிராக மார்க்கெட் ரேட்டை கம்பேர் பண்ணுது. 7 லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்சத்துக்கோ 15 லட்சத்துக்கோ இனி வாங்க முடியாது. சோலார் வாங்கணும்னா டைரக்டா ஒரு ஆன்லைன் போர்ட்டல் வருது. புரோக்கர் இல்லாம யார் வேணும்னாலும் அப்ளை பண்ணலாம். நான் கூட அப்ளை பண்ணலாம், நீங்க கூட ஒரு சோலார் கம்பெனி தொடங்குவதற்காக அப்ளை பண்ணலாம். மின்சார வாரியத்தில் ஏற்கனவே 2 சீனியர் அபிஷியல்ஸ் ஆல்ரெடி சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க. 1100 மெகாவாட் ரினியூவபிள் ப்ராஜெக்ட்ஸ் கிளியர் ஆனா உங்க வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு அதிகமான மின்சாரம் வரும். நம்ம எல்லாருடைய பவர் கட்டும் குறையும். நான் சொல்ற இந்த ரிஃபார்ம் நடக்கணும்னா இப்ப எல்லாம் ஓடுறாங்கல்ல, இவங்க மறைக்க முயற்சி செய்யறாங்கல்ல, அந்த எவிடன்ஸ் எல்லாமே கோர்ட்ல இன்டாக்டா எல்லா ஆதாரங்களுமே அழியாம வரணும். அதனாலதான் இப்ப இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் திடீர்னு மாயமாக ஆரம்பிச்சிருக்கு. அதனாலதான் இவங்க எல்லாரும் பப்ளிக்கா நின்று பயம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பேனிக் ஆனவங்க பயம் இல்லைன்னு சொல்றாங்க. இவங்க எதுக்கு இந்த தாவேக அரசு 6 மாசம் நீடிக்காதுன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? அப்பதான் அபிஷியல்ஸ் வந்து அப்ரூவர் ஆக மாட்டாங்க, போலீஸ் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, மக்களே உண்மைக்கு ஆதரவாக பேச மாட்டாங்க, ஊடகம் உண்மைன்னு தெரிஞ்சாலும் அதை ஆதரிக்க மாட்டாங்க. அப்படின்னா இவங்களுக்கு அந்த சேஃப் குஷன் கிடைக்குது. இவங்கள திடீர்னு கோர்ட்ல கொண்டு போக முடியாது. எந்த பெரிய போலீஸ் அல்லது IAS கலெக்டராக இருந்தாலும் இவங்க சட்டையை பிடிச்சி உள்ள தூக்கி கொண்டு போய் வைக்க மாட்டான். ஏன்னா இவன் 6 மாசத்துல திருப்பி ஆட்சிக்கு வந்துட்டான்னா அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆனா நான் சொல்றேன், இவங்க என்னதான் மக்கள்கிட்ட எதை சொல்லி ஏமாத்தினாலும் உண்மையை திருட முடியாது. வீடியோ ஆரம்பத்தில் நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்டேன். பயப்படாத ஒருத்தன் எவிடன்ஸை, ஆதாரங்களை மறைப்பானா? இப்ப நீங்களே பதில் சொல்லுங்க. உங்க ஏரியால பவர் கட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்க. இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியணும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கரண்ட் பில்லு ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கு? ஏன் தமிழ்நாட்டில் இன்னும் கூட சோலார் வந்து மற்ற மாநிலங்கள் மாதிரி டேக் ஆஃப் ஆகல? ஏன் தமிழ்நாடு முழுவதுமாக பவர் கட் இருக்கு அப்படிங்கிற பிரச்சனையை நாம இதுதான் திஸ் இஸ் அவர் நியூ ரியாலிட்டி, இதுதான் நம்முடைய புதிய வாழ்க்கை அப்படின்னு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம், அதுக்கான பதில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணாதான் மக்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஒரு குழுவுக்காவது உங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, ஒவ்வொரு பிளேலிஸ்டா போய் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரஸ்ட் மீ. பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh.
ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.